Hello friends, welcome to Anisha the World. நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இதை விட ஈஸியா வேற யாராலும் செய்யவே முடியாதுங்க. அவ்வளோ ஈஸியா நம்மளுடைய டைமை ரொம்ப மிச்சப்படுத்தும். இந்த ஹெல்தியான அட் தி சேம் டைம் வெரி சிம்பிளான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு அங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா துருவின இஞ்சியும் பூண்டும், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், இதை மூணையும் சேர்த்து இதோட ராஸ்மல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி ஒரு ரோஸ்டிங் கொடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அட் தி சேம் டைம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே அதோட ராஸ்மல் ஃபுல்லாக போயிடணும். அது வரைக்கும் இது போல் நல்லாவே வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட சில மசாலா பொருட்களை நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் இதையும் இந்த ஆயில்லையே நல்லா ஒரு ரோஸ்டிங் கொடுத்துக்கோங்க. எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கி இது போல் ஆயில் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இது கூட இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு துருவின பொட்டேட்டோ சேர்த்திருக்கேன். பதிலாக உங்களுக்கு விருப்பமான காய்களையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை காயே வேண்டாம் அப்படின்னாலும் இந்த மசாலாவோட அப்படியே கூட விட்டுறலாம். ஒற்றது போல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா இப்படி ஒரு ரோஸ்டிங் கொடுத்துருங்க. இது கிரேட் பண்ணி போட்டதுனால சட்டுன்னு 2 மினிட்ஸ்லயே நல்லா குக் ஆயிடும். இப்போ பாருங்க நம்மளுடைய சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இது கூட 1/2 கப் அளவுக்கு மல்லி தலைகளை சேர்த்து அதையும் இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சூப்பரான ஒரு ஸ்டஃபிங் ரெடி. ஆல்ரெடி சொன்னது போல உங்களுக்கு விருப்பமான காய்களை சேர்த்து காய்கறி ஸ்டஃபிங்காகவும் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் மசாலா மட்டும் போதும் அப்படின்னா மசாலா ஸ்டஃபிங்கோடவும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியா வரும். ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே இது போல பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதும் இப்போ இது கூட ஃபைனலா சில கொத்தமல்லி தலைகளை சேர்த்து இதையும் இப்படி ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை ரெடி பண்ணி அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கங்க. கட்டர் இருந்ததுன்னா கட்டர் எடுத்துக்கங்க. இல்லாட்டி இது போல ஒரு மூடி எடுத்து லைட்டா இப்படி ஒரு பிரஸ்ஸிங் கொடுங்க. இப்படி எடுக்கிறப்போ நம்மளுக்கு இது போலவே நல்ல ஷேப்பா பிரெட் ஸ்லைசஸ் ஒரு ஈவனா கிடைக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க இது போல ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தவாவோ இல்லை ஃப்ரை பேனோ நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இது போல் ஸ்டஃபிங், எக் பீட் பண்ண மிக்ஸ், அடுத்து பிரெட் ஸ்லைசஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதோ நான் வீடியோவில் காட்டுறது போல் ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து அது இந்த பிரெட்குள்ளே ஃபுல்லாகவே நல்லா ஈவனாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து இது மேலே கவர் பண்ணி நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுங்க. ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது, உள்ளே கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ இதே போல் நாம் எவ்வளோ பிரெட் ஸ்லைசஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அது ஃபுல்லாகவே இது போல் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பிரெட்டை எடுத்து இது மேலே நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு ஈவனாக இது போல் நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோவும் இது போலவே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருங்க. இப்படி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் பிரெட்டை நாம் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த எக் மிக்சிங்குள்ளே 1 by 1 இப்படி நான் வீடியோவில் காட்டுறது போல் டிப் பண்ணி இதை இப்போ ஒரு நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போல் இதை இப்போ எடுத்து ஆல்ரெடி ஹீட்டான பேனில் இது போல் செட் பண்ணி வச்சுருங்க. இதே போல் நாம் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையும் இந்த எக் மிக்சிங்கில் நல்லா இப்படி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தவாவில் இது போல் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பேட்சில் தவாவில் எவ்வளோ செட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது போல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி மொறுமொறுப்பாக ஆனதும் அதுக்கப்புறம் நாம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் எத்தனை பிரெட் ஸ்டஃபிங் இருக்கோ அது எல்லாத்தையும் இது போல் திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது போல் ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய எல்லா டோஸ்ட்டும் இப்போது ரெடி ஆகிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்பைசஸோட மசாலா ஸ்டஃபிங்கும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக
குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக் இது. சில நாட்கள் நம்மளுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இட்லி மாவும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் ட்ரை பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அடடா எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்கே அப்படின்னு திரும்ப திரும்ப செஞ்சு கொடுப்பீங்க. இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு அட்டகாசமான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu.